என்ன தாத்தா? ஏன் தாத்தா அழற நீ? நாமெல்லாம் ஒன்னா ஆஸ்பத்திரிக்கு ஆட்டோல போனோமா, ஆட்டோ வழியில கவுந்துச்சா? குடிக்கார பையல எங்களை கொண்டு வந்து பத்திரமா சேர்க்கிறேன்னு சொல்லிவிட்டு இங்க கொண்டு வந்து கவுத்துட்டேடா பாவி குடிக்கார பையல குடிக்கார பையல. ஐயோ 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 என் பேத்தி ஆட்டோக்குள்ள இருக்காளே. கொண்டு வரதுக்கு வழி ஆபீஸ் விஷயமா டெல்லி போயிருக்கானே, என்ன பண்ணுவேன்? ஐயோ 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 என் பேத்திக்கு என்ன ஆச்சோ? ஐயோ ஐயோ பாத்துமா பாத்து குடுமா, கைய குடுமா, கைய குடு. கொடுக்க மாட்டேங்கிறாளே. ஐயோ சீக்கிரமா பயமா இருக்கு. ஐயோ ஆட்டோ வடிச்சிட போகுது, கைய குடு. இதெல்லாம் ஒண்ணு விடாம நீ உங்க அப்பா கிட்ட சொல்ல போற. அவன் என்ன ஒரே அடி அடிச்சு சாவடிக்க போறா. சொல்ல மாட்டேன் தாத்தா, ப்ராமிஸ். அப்ப இரு, சூடா ஒரு கப் காஃபி கொண்டு வரேன். என்ன நடக்குது இங்க? என்ன நடக்குது கேக்குறல்ல? ஏய் என்ன நடக்குது? பாட்டிக்கு தெரிஞ்சா பாம்பு வெடிக்கும், பக்கத்து வீட்டுக்கு தெரிஞ்சா வேர்ல்ட் வார் தான். இந்தா படிச்சு பாரு. பக்கத்து வீட்டு கௌசல்யாக்கா புக்கு ஃபுல்லா உன் பெரிய எழுதி வச்சிருக்கு. இதுக்கு என்ன அர்த்தம்? கற்பனைக்கு போயிட்டியா? கற்பனையில இருந்தா மட்டும் பத்தாது. எந்த ஒரு பொண்ணும் தான் லவ் பண்ற பையன் தான் பின்னாடியே சுத்தணும்னு ஆசைப்படுவா. அவ கிளாஸுக்கு போகும்போது நீயும் பின்னாடியே போ, அப்பதான் உங்க லவ் டெவலப் ஆகும். இந்த சாக்லேட். ஹாய். போன விஷயம் என்ன ஆச்சு? கௌசல்யா என்ன பார்த்து சிரிச்சுக்கிட்டே போனா. கன்ஃபார்ம் அவ மனசுல லவ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நாளையில இருந்து பாரு, உன்னை பார்க்கிறதுக்காகவே வண்டியில இருந்து இறங்கி பாதி தூரம் நடந்தே வருவா. நான் எத்தனை என்னமா? நான் இங்க இறங்கிக்கிறேன். என் ஃப்ரெண்டு பக்கத்துல இருக்கா, அவ கூட நான் கிளாஸ்க்கு போறேன். சரிம்மா.
எத்தனை நாளைக்கு தான் ஒருத்தர் பேசாம பாட்டு பார்த்து லவ் சுட்டுட்டு இருப்பீங்க? அந்த பையன் பொழப்பல்ல விட்டு உன் பின்னாடி சுத்திட்டு இருக்குல்ல. ஏன்பா சுப்பிரமணியபுரம் படம் பாத்தியா? அதே மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்கிட்டே இருந்து கடைசியில சித்தப்பனை விட்டு கொலை பண்ண போறா. ஏற்கனவே கொன்னுட்டா என் மனச. உனக்கு முத்தி போச்சு. உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும்டா. அங்கிள் இங்க இறங்கணுமா? நோட் புக் வேணும்னு பப்பிக்கிட்ட கேட்டியான். அதுல ஃபுல்லா என் பேரை எழுதி வச்சிருக்கிற. புக்கை திருப்பி கொடுக்க கூடாதுன்னு தான் நினைச்சேன். அப்புறம் ஆலோசனை பண்ணி பார்த்தேன். உன் மனசுல எழுதுனதுக்கு அப்புறம் தான் புக்கில் எழுதிருப்பேன்னு. எனக்கு புக்கு முக்கியம் இல்லை, மனசு தான் முக்கியம். இந்த உன் புக்கு. மணி 9:30. ஐயோ டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். நீ என்னதான் ஓடி ஓடி போனாலும் உன்னால போக முடியாது. பின்னாடி உட்காரு, 2 நிமிஷத்துல கொண்டு போய் விட்டுறேன். இல்ல பரவாயில்ல, நானே போய்க்கிறேன். ஆபத்துக்கு பாவல பார்ட்னர், உட்காரு. பார்ட்னரா? ஆமா, நீ பாதி நான் பாதினா பார்ட்னர் தானே. ரெண்டு பக்கமும் காலப்பட்டு உட்காந்து என்னை இறுக்கி கட்டி பிடிச்சா நான் வேகமா போவேன்ல. முதுகுல சாஞ்சா ஏதாவது டச் ஆயிடுன்னு பாக்குறியா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, எனக்கும் ஆசை இருக்கு. 2 வீட்லயும் பர்மிஷன் கிடைக்கட்டும், அப்புறம் கட்டி பிடிச்சு உட்காந்துக்கிறேன். ஆஹா, பார்ட்டி நம்மளை விட வேகமா தான் இருக்கு. உட்காரு. ஹலோ, ஐயா இருக்காருங்களா? எப்ப கிளம்புறாரு? இல்ல இல்ல இல்ல, ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். அங்கிள், அப்பா கிட்ட சொல்லிடுறீங்க அங்கிள். பயப்படாதீங்க, நானும் காதலிச்சு கல்யாணம் பண்ண வந்தான். காதலோட அடிப்படை ரண வேதனை என்னன்னு எனக்கும் நல்லா தெரியும். ஆனா அது உனக்கு சரிப்பட்டு வராதுமா. உங்க அப்பா ஒரு நிமிஷம் யோசனை பண்ணி பாத்தியா? அவர் எதிர்த்து நிக்கிற சக்தி உனக்கு இருக்கா? முடிவு ரொம்ப மோசமா இருக்கும். ஏறு வண்டியில. டேய் தம்பி, நீங்க 2 பேரும் நல்லா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இத்தோட ஒருத்தர் மறந்துருங்க. இதுக்கு மேலே உங்களை ஒன்னா பார்த்தேன், நானே ஐயா கிட்ட போட்டு கொடுத்துருவேன்.